உங்கள் அனைவருக்கும் எங்களது தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்புரையாளராக நம் முன்னே இருப்பவர் டாக்டர் பத்மாவதி அவர்கள். நீண்ட காலமாக வரலாற்று பணியில் அவரது செயற்பாடுகளை நானும் கவனித்து வருகின்றேன், உன்னிப்பாக கவனித்து வருகின்றேன். அந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே தனது தமிழ்நாட்டின் வரலாற்று ஆய்வுக்காக ஒப்படைத்தவர் என்று ஒரு சிறப்பாக அவரை கட்டாயமாக நாம் கூற வேண்டும். இன்றைய காலத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே என்ன தெரிகின்றது என்றால், நாம் ஹீரோ அல்லது ஹீரோயின் என்று சொல்லும் பொழுது சினிமாக்காரர்களை தான் அதிகமாக நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வரலாற்று வகையில் நமது இன்றைய தமிழர்களுக்கான மிக முக்கியமான வரலாற்றை எல்லாம் உலகுக்கு எடுத்துக்காட்டிய முக்கியமான சில நபர்களில் டாக்டர் பத்மாவதி அவர்களும் இருக்கின்றார். அந்த வகையில் அவரும் ஒரு சிறந்த என்ன சொல்றது, நாம் எல்லாருமே போற்றி புகழ வேண்டிய ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஆளுமைங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. டாக்டர் பத்மாவதியுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு 40 ஆண்டுகள் அவர்கள் இந்த தமிழ்நாட்டின் பல்வேறு மூலைகளில் அவருடைய பயணித்து கல்வெட்டுகளை வாசித்து, செப்பேடுகளை வாசித்து, கோயில்களிலும் கட்டுமானங்களை ஆய்வு செய்து பல்வேறு ஆவணங்களை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவணங்கள் எல்லாம் அவைகள் தான் இன்று தமிழின் சிறப்புகளை நமக்கெல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையில், முக்கியமாக தமிழரின் வரலாற்றை நமக்கு விளக்குகின்ற வகையில் அமைகின்றன. அவரது படைப்புகளாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சோழர்கள் பற்றியும் சிறந்த ஆய்வுகளை செய்திருக்கின்றார். அவர் பற்றிய 2 நூல்களும் நம் முன்னே இருக்கின்றன. அது தவிர்த்து அவரது பல படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அண்மைய கால வெளியீடாக களப்பிரர் காலத்தை பற்றி அவரது ஆய்வு என்பது மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு என்று நாம் குறிப்பிடலாம். இன்றைக்கு நாம் புலனர்வு என்ற பகுதி, இலங்கையின் புலனர்வ கட்டுமானங்களை பற்றி, பௌத்த சின்னங்களை பற்றியும், அங்குள்ள சோழர் கால சான்றுகள் பற்றியும், சோழர் காலத்தின் தாக்கம் பற்றியும் இன்று அவருடைய உரையிலிருந்து கேட்க போகின்றோம். ஒரு புயல் போன்ற ஒரு சொற்பொழிவை நாம் அவரிடம் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையில் மட்டக்களப்பு நகரில் நடந்த கலை இலக்கிய மாநாடு, அந்த மாநாட்டில் பேசுவதற்காக அவரையும் அழைத்து சென்றிருந்தோம். அங்கு உரையாற்றிய பின்னர் அங்கு புலனர்வ செல்வதற்கான வாய்ப்பு கிட்டிய போது அங்கும் சுற்றி பார்த்து தனது ஆய்வு தேடலை அங்கு முடித்துக் கொண்டு வந்திருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இலங்கையில் ஒரு அருமையான பல நிகழ்ச்சிகள் நடத்தினோம். சுபா அவர்களின் தலைமையில் ஒரு 20 பேர் இங்கிருந்து அழைத்து சென்றிருந்தார்கள். மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர்களோட அங்க நாங்க பல நிகழ்ச்சிகள் செய்துவிட்டு நாங்கள் திரும்புகின்ற வழியில் தான் புலனர்வா என்ற பௌத்த விகாரையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நானும் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தேன். அதன்படி புலனர்வா என்ற அந்த பௌத்த விகாரையை காணும் ஒரு சிறந்த எனக்கு ஒரு சான்று இது கிடைத்தது. அதன்படி நம்ம புலன்விகாரை பௌத்த விகாரை முழுசும் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா. அது எப்போதுமே எந்த இடத்தில் பௌத்த விகாரை பார்த்தாலும் அது பெரிய இடங்களை அது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவு பெரிய விகாரைகள் மன்னர்கள் கட்டியிருக்கின்றார்கள். இந்த பௌத்த விகாரைகள் எல்லாம் பற்றி பார்க்கின்ற பொழுது நாம சோழர்களோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. முதலாம் ராஜராஜ சோழன் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு, பல இடங்களை ஜெயிச்ச பிறகு, உடனே வட இந்தியாவில் பல நாடுகளை வென்ற பிறகு அவன் சிலோன் நோக்கி படையெடுத்து செல்கின்றான். சிலோனுடைய படையெடுப்பில் சிலோன் முழுவதும் அவனுடைய ஆட்சிகள் வந்து விடுகிறது. முதல்ல என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் அனுராதபுரம் போய், அனுராதபுரம் தலைநகர், சிலோனுடைய தலைநகர், அந்த அனுராதபுரத்தை சிதைத்து அதை எல்லாம் சுக்கு நூறாக்கி அங்க இருக்கிற பெரிய பௌத்த விகாரை, அபயகிரி விகாரை அப்படின்றது, அந்த விகாரையும் அழிவுக்குள்ளாக்கப்படுகிறது. அதன் அடிப்படை அத்தனையும் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்றாங்க, நேரம் என்ன பண்றாங்க, புலனர்வா வராங்க. புலனர்வா ஏன் அடுத்து அவங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலனர்வா தான் அந்த சிலோன் மன்னர்களுடைய அவுட் போஸ்ட், மிலிட்டரி அவுட் போஸ்டா இருக்கு. ஸோ அங்க நம்ம ஃபுல்லா ஜெயிச்சாதான், அதை கைப்பற்றினாதான் அவங்க என்ன பண்ண முடியும், முழுமையாக கைப்பற்றிய ஒரு இது உண்டாகும். அதனால என்ன பண்றாங்க, நேரம் புலனர்வா வந்துடுறாங்க. புலனர்வாயும் பிடித்து நம்முடைய ஆட்சியர்களை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ சிலோன் முழுவதும் நம்முடைய ராஜராஜன் சோழனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அதற்கு மும்முடி சோழ மண்டலம் என்று பெயர். அதுபோல புலனர்வா ஜெயிச்ச பிறகு புலனர்வாவுக்கு என்ன பெயர், ஜனநாத மங்கலம் அப்படின்ற ஒரு பெயர் அமைத்து அவருடைய ஆட்சி நடந்து கிடைக்கணும். தொடர்ந்து நம்முடைய இலங்கையில் சோழருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ராஜராஜன் சோழனுக்கு பிறகும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலும் பல வெற்றிகள் பெற்று தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறது.
அப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே புலனர்வாவுல அவருடைய தாயார் வானவன் மாதேவி பேரில் வானவன் மாதேவி ஈஸ்வரம் அப்படின்ற பெயர்ல கோயில் கட்டியிருக்காங்க. அங்க 2-3 கோயில் இருக்கு. நிறைய இடிபாடுகளை பார்க்கும்போது ஒரு 4-5 கோயில் இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் இடிபாடுகளா இருக்கு இன்னைக்கு நமக்கு அந்த கோயில்கள் எல்லாம். அதையெல்லாம் மீண்டும் புனரமைப்பு செய்யலாம் என்று நம்ம கூட இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடலாம். அந்த மாதிரி நம்முடைய இந்த கோயில்கள்லாம் வந்து இடிபாடுகள் கிடையே இன்றும் இருக்கிறது. இந்த வானவன் மாதேவி ஈஸ்வரம் மட்டும் கொஞ்சம் முழுசாக இருக்கு. அதுவும் புலனர்வால் தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம வந்து இந்த விகாரைய பார்த்து முடிச்சுட்டு அங்கேயும் போய் பார்க்கறதுக்கான நேரம் கிடைக்கவில்லை. ஏன்னா நாங்க திரும்புற நேரம், அதான் அதை பார்க்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த புலனர்வா பௌத்த விகாரை நாங்க முழுவதும் நாங்க நன்றாக அலசி பார்த்தோம். அப்போ அந்த ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு பிறகும் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ஆட்சியின் புலனர்வா இருக்கிறது, சிலோன் முழுவதும் இருக்கிறது. ராஜேந்திர சோழனுடைய மகன் முதலாம் ராஜாதிராஜன் அவனுடைய ஆட்சியின் முழுசும் கட்டுப்பாட்டின்களா தான் இருக்கிறது. அவனுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நாட்டை வந்து என்ன பண்றாங்க, சோழர்களை வந்து எதிர்க்கிறாங்க. அதுல ஒரு பாண்டியன் போர்க்களத்திலே இறந்துடுறாரு, ஒரு பாண்டியன் காட்டை நோக்கி ஓடிடுறாரு, ஒரு பாண்டியன் இலங்கைக்கு தப்பி வராரு. அப்ப இலங்கைக்கு தப்பி வரும்போது அங்க வீரசலாமேகன் இருக்கிறாரு. சோ இந்த வீரசலாமேகனையும் இந்த விக்ரமாண்டியனையும் வென்று முதலாம் ராஜராஜ சோழன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சியை வந்து மீண்டும் அங்க வந்து என்ன பண்றாங்க, நிலைகுலையாம தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த மன்னன் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலோன்ல வந்து தன்னுடைய தம்பி ஒருவனை அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து சோழ லங்கேஸ்வரன் அப்படின்ற பேர்ல அங்க வந்து ஒரு பதவியில அமர்த்துறான். சோழ லங்கேஸ்வரன் அந்த அவனுடைய இலங்கை முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பல இடங்கள் அவனுடைய கல்வெட்டுகள் கிடைக்குது. மானாங்கேணி, காலந்தாளாயிர் அப்படின்ற பல இடங்கள்ல சோழ லங்கேஸ்வரன் அப்படின்ற பேர்ல கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்குது. சோ அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கரிகால சோழன் அப்படின்ற பேரு அவனுக்கு ஒரு பேர் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கரிகால சோழன் கண்ட்ரோல்ல சிலோன் இருந்ததுனால அந்த பேர் இவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த கரிகால சோழன் தான் வந்து முன்னாடி என்ன பண்ணிருக்கான், இலங்கையை ஜெயிச்சுட்டு அங்கிருந்து 12,000 அடிமைகளை கப்பலில் ஏற்றி வந்து கல்லணை செய்வித்தான் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. அதே மாதிரி மகாவம்சம் சோழ வம்சத்துல எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அந்த கரிகால சோழன் இங்க இருந்து கொண்டு வந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து 24,000 பேர் அங்க கொண்டு வந்து அங்க சில பணிகள் ஈடுபட்டதாக அவங்களுடைய மகாவம்ச சோழ வம்சத்துல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதன்படி சோ அந்த முதலாம் ராஜாதிராஜ சோழனுடைய தம்பி வீரராஜேந்திரன் அப்படின்றவன் தான் வந்து சோழ லங்கேஸ்வரன்ற பேர்ல அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அதற்கு அவனுடைய முழு கட்டுப்பாடுல இலங்கை இருக்கு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் ராஜேந்திரன் பிரிவுல இருக்கு. அதற்கு பிறகு முதலாம் குலோத்துங்க சோழன் வரான். முதலாம் குலோத்துங்க சோழன் வந்த பிறகு இந்த சோழருடைய அந்த கண்ட்ரோல் வந்து இழந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க ரோகணத்திலையும் அங்கங்க ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிலோன் மன்னர்கள்லாம் அப்படி எழுந்து வர்றாங்க. அப்ப ரோகணத்துல இருந்து என்ன பண்றாரு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாம் விஜயபாகு அப்படின்றவர் வராரு. முதலாம் விஜயபாகு அப்படின்றவர் வந்த பிறகுதான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அபயகிரி விகாரம் அப்படின்ற விகாரம் புலனர்வாவுல அனுராதபுரத்துல அது வந்து அழிவுக்குட்பட்டு விட்டது அப்படின்ற உடனே அதே பேர்ல இந்த புலனர்வாவை கைப்பற்றி புலனர்வாவுல வந்து அதே பேர்ல ஒரு பெரிய பௌத்த விகாரை பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படைத்தளபதி சேனன் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முழு பொறுப்பெடுத்து இங்கே வந்து ஒரு பெரிய பௌத்த விகாரை, மிகப்பெரிய விகாரை, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த விகாரை. சுபா அந்த விகாரை போடுங்க. சோ அந்த மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரை, அந்த பௌத்த விகாரையை கட்டிட்டு அவன் வந்து என்ன பண்றான், அந்த அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா புத்துருள் மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைப்பு. சோ பெரிய அபயகிரி விகாரை, புத்துருள் மூலை அப்படின்ற ஒரு விகாரை, அதற்கு உள்ளுக்கு தலதாய பெரும்பள்ளி அப்படின்றது. சோ இந்த 3 அமைப்புகள் அங்க இருக்கு. 3 அமைப்புகள் அங்க வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த ஊர் பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலனர்வாக்கு பழைய பேரு புலனரி, புலத்தி நகர், புலத்தி நகரான விஜயராஜபுரம் அப்படின்ற பேரெல்லாம் அப்படி வழங்கியிருக்கு. நம்ம ராஜராஜன் போன பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாத சோழ மங்கலம்னு பேர் வச்சாரு. அதற்கு பிறகு இவன் வந்த பிறகு விஜயராஜ மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜயபாகு, முதலாம் விஜயபாகு வந்து அவர் வந்து பேரெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. சோ அந்த பௌத்த விகாரைகளை எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பெரிய விகாரை இருக்கு பாருங்க, அது இது வந்து தலதாய பள்ளி சொல்லும் போது இந்த விகாரை போடுங்க, இன்னொரு பெரிய விகாரை இருக்கு பாருங்க அந்த விகாரை, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபயகிரி விகாரை. அந்த அபயகிரி விகாரைன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப ரம்மியமான விகாரை. அந்த விகாரைக்குள்ளதான் அந்த 3 நிகாயங்களும் இருக்கு. இந்த 3 நிகாயங்கள் சொல்லும் போது அபயகிரி விகாரை, புத்தருள் மூலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலதாய பெரும்பள்ளி, இந்த 3 நிகாயங்கள் அங்க இருக்கு. இந்த 3 நிகாயத்தை சேர்ந்த சங்கத்தார் இருக்காங்க பாருங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. அவங்களே அங்க வசிக்குமாறு பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான் நம்முடைய விஜயபாகு, முதலாம் விஜயபாகு அப்படின்றவர். அந்த பௌத்த பிக்ஷு அங்க தங்கி இருக்கின்ற பௌத்த பிக்ஷுகளுக்கு ஏராளமான தானங்கள் அந்த பௌத்த விகாரைகள்
உத்தரவு மூலையை பண்ணிட்டு அதுக்குள்ளே தலதாய பெரும்பள்ளியை பண்ணிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பல அந்த 3 நிகாயத்தை சேர்ந்த பௌத்த சங்க பிக்ஷுக்களையும் அங்க தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய தானங்களும் வந்து நிறைய செய்யறான். அப்ப அந்த புறநரவாவுல இருக்கிற அந்த தலதாய பெரும்பள்ளி அப்படின்ற பெரும்பள்ளி தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற முதல்ல காமிச்சாங்க ஒரு புத்தர் சிலை மட்டும் இருக்கும் பாருங்க. இதுக்கு முதல்ல காமிச்சாங்க பாருங்க, நீள சதுரமான ஒரு நீள் சதுர மேடையில ஒரு பெரிய பௌத்த விகாரம் அமைஞ்சிருக்கு. அதுதான் புலனர்வாவில் உள்ள 2வது பெரிய விகாரை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விகாரை தான் வந்து பாத்தீங்கன்னா தலதாய பெரும்பள்ளி அப்படின்ற அந்த பெரும்பள்ளி வந்து பாத்தீங்கன்னா செங்கலாலான, எல்லாமே செங்கலாலான விகாரை தான். அதுவும் செங்கலாலான விகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கருவறை, அந்தராளம் என்ற பகுதிகளை எல்லாம் கொண்டது அந்த தலதாய பெரும்பள்ளி. அந்த அபயகிரி பௌத்த விகாரையில உத்தருள் மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி, இன்னொரு பெரிய தனி பள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா தலதாய பெரும்பள்ளி அப்படின்றது. அது வந்து ஒரு நீள சதுர மேடையில் அமைந்திருந்தது, செங்கலால் ஆனது. கருவறை, அந்தராளம். கருவறை அந்தராளம்னா தெரியுமா? அன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம், சிவலிங்கம் இருக்கிற இடம் வந்து கருவறை. அதுக்கு அடுத்ததா இருக்க சின்ன கட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அந்தராளம். அந்த மாதிரி அந்தராளம் இங்கே இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 75 அடி நீளம், 45 அடி அகலம் கொண்டதாக அந்த அந்த பகுதிகள்லாம் இருக்குது. இந்த உத்தரவு மூலைன்னு சொல்லி பாருங்க, உத்தரவு மூலை சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆயதனத்தை சேர்ந்த சங்கத்தாருடைய மேற்பார்வையில தான் இந்த தலதாய பெரும்பள்ளி இருந்தது. தலதாய பெரும்பள்ளி தான் அங்க வந்து ரொம்ப முக்கியமாக வந்து போற்றப்படுது, வணங்கப்படுது தலதாய பெரும்பள்ளி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தருடைய தந்த தாது அங்க இருந்தது, புத்தருடைய பிக்ஷா பாத்திரமும் அங்க இருந்தது. அப்ப புத்தருடைய தந்த தாது அப்படின்னா, நான் கூட தந்த தாதுனா என்ன அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அங்க இருக்கிற நம்முடைய சிலவன் ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு புனிதமானது அப்படின்னு சொன்னாரு. புனிதமானதுதான், சரி அது என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் அவர் சொன்னாரு, அவரும் சொல்றாரு, தந்த தாது அப்படின்றது வந்து பல், புத்தருடைய பல். அப்போ தந்தம் அப்படின்னு சொல்லும் போது யானை தந்தம்னு யானுடைய பல்லு தானே அது, இல்லைங்களா? தந்தம்னா அப்படின்னு பல்லுன்ற மீனிங்க்கு முன்னே புத்தருடைய ஒரு பல்லு இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய பிக்ஷை பாத்திரம். ஒரு பௌத்தர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்ஷை எடுத்துதான் அவங்க சாப்பிடணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்த விகாரைகள்லாம் இருக்கும். ஆனா அவங்க அந்த பௌத்த விகாரைகள்ல அவங்க வந்து மழை காலத்துல மட்டும்தான் தங்கணும். மழை காலத்துல அந்த 3 மாதமோ 2 மாதமோ அந்த சமயத்துல மட்டும்தான் அவங்க தங்குறதுக்கு அனுமதி. மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க எப்போதும் வாண்டரிங்லயே இருக்கணும், அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஊர் ஊரா போகணும், பௌத்த சமய கருத்துக்களை பரப்பணும். அவங்க கையில அந்த அந்த ஓடு இருக்கு பாருங்க, அந்த பிக்ஷா பாத்திரம், அதுலதான் வந்து பிக்ஷை வாங்கி அவங்க சாப்பிடணும். அவங்க வந்து என்ன பண்ணணும், ஊர் ஊரா நடந்துகிட்டே இருக்கணும், அங்க இருக்கிற ஆதரவாளர்களை பார்க்கணும், கூட்டத்தை கூட்டணும், அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணணும், பௌத்த சமய கருத்துக்களை அவங்க பரப்பிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு நேர்மையான, ஒழுக்கமான, அப்படிதானே நியாயமான கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதுக்குதான் வந்து பௌத்த சங்கம் அப்படின்றது வந்து பௌத்தம் நேர்மையான ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் நேர்மையையும் நீதியையும் கற்றுக் கொடுத்த ஒரு சமயமாக பௌத்தம் இருந்தது அப்படின்றது. அத்தனையும் மக்களுக்கு போதிச்சுக்கிட்டே போவாங்க, தங்களுடைய சங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போவாங்க, பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு அந்த பிக்ஷை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம வந்து நான் சொன்னேன், அதனால வந்து மீதி நேரத்துல அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த பௌத்த விகாரையில அவங்க தங்க கூடாது, அவங்க வாண்டரிங்ல தான் இருக்கணும். ஆனா அந்த பௌத்த விகாரையில வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், அந்த தலதாய பெரும்பள்ளியில வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு தந்த தாது இருந்தது, ஒரு பிக்ஷா பாத்திரம் இருந்தது அப்படின்னு பண்றேன். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இரண்டும் தான் வந்து அவங்களுக்கு வந்து போற்றுதலுக்குரிய, வணங்குதற்குரிய சின்னமாக அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா புத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பரிநிர்வாணம் அடைவதற்கு எய்திய பின் மனித படைப்பில் இருந்து உயர்ந்த ஒரு இடத்தை போயிடுறாரு, அப்படித்தானே? அவர் வந்து மனித படை, நம்முடைய மனிதர்கள் நம்ம வந்து பரிநிர்வாணம் அடைகிறாரு, ஒரு உத்தமராக மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலைக்கு அடைகிறாரு. அதுதான் நம்ம வந்து பரிநிர்வாணம் சொல்றோம். அப்படி இருக்கும்போது பரிநிர்வாணம் அடைந்த பிறகு நம்மள இருந்து அவர் வந்து உயர்ந்தவர். ஆனா கடவுள் அப்படின்ற கொள்கை மட்டும் அவர் கிடையாது. அவர் கடவுளாகல, கடவுள்ன்றதை அவர் என்னைக்கு சொல்லல. அவருடைய கருத்து வந்து என்ன, கடவுள் மறுப்புவாதம் தான் அவருடைய மறுப்பு. இது அவருக்கு வந்து கடவுள் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவர் கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. அதை நோக்கி யாராவது அதை வந்து சர்ச்சை எழுப்பினால் கூட, அவருடைய விவாதத்துக்கு தர்க்கத்துக்கு வந்தால் கூட அதுல அவர் ஈடுபடவே மாட்டார். ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயமானை நோக்கி ஒரு வேட்டைக்கு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னைக்குமே நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். மாயமான வேட்டையில் நான் இப்போது ஈடுபட மாட்டேன்றத அந்த கருத்தை புறந்தள்ளிக்கிட்டே அவர் போயிடுவார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா புத்தருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஏற்கனவே நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாங்கிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சாங்கியம் அப்படின்றது, இந்த சாங்கிய சித்தாந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய சித்தாந்தங்கள்லயே
ஒரு விஞ்ஞான பூர்வமாக சொல்றதுக்கு முயற்சி பண்ண ஒரு சித்தாந்தம். சியூடோ சயின்ஸ் சொல்றோம் பாருங்க. இப்போ நம்ம சியூடோ சயின்ஸ், அதே மாதிரி ஒரு சியூடோ சயின்ஸோட கூடிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் சாங்கிய சித்தாந்தம். அந்த சாங்கிய சித்தாந்தம் தான் இந்த உலகத்துடைய உயிர்கள்லாம் வந்து இறைவனுடைய படைப்பு அல்ல, பூமியிலிருந்து உருவானதான் உயிர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துடைய தாக்கம் புத்தருக்கு அதிகமாக இருந்தது என்று பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பல அறிஞர்கள் வந்து அவர் சித்தாந்தம் இருந்ததாக பல அறிஞர்கள் சொல்லி, அசோகோசர் முதல் கொண்டு இன்னும் பல அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அந்த சித்தாந்தம் ஏன்னா புத்தருக்கு பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கிற சமயம் ஒரு சித்தாந்தம் தான் வந்து சாங்கியம். அந்த சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா புத்தருடைய கருத்துக்கள் அனைத்துமே அந்த சாங்கியம் சார்ந்ததாகவே இருக்கு. சோ புத்தர் வந்து சாங்கியத்துக்கு மிகவும் கடமைப்பட்டவராக இருக்கிறார். அந்த சாங்கியத்திற்கு கொஞ்சம் பின்னாடி புத்தர் வந்ததுனால இன்னும் அதுக்கு இன்னும் சில அதை விடவும் இன்னும் மாறுபட்ட இன்னும் அது அதிகமான கருத்துக்களை புத்தர் சொல்லதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சோ அந்த கருத்துக்களையும் புத்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத வந்து நாம வந்து பாக்குறோம். சோ அந்த தலதாய பெரும்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பௌத்த சிலையும் அங்க இருந்தது, கற்சிலை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலாமயமான ஒரு சிலை அங்க இருந்தது. இப்போ சிலாமயமான சிலைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சிலா அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். அங்க ஒரு கற்சிலை இருந்தது, புத்தருடைய கற்சிலை இருந்தது. அந்த கற்சிலை இருந்ததுனால அந்த தலதாய பெரும்பள்ளி அப்படின்றது வந்து படிமாகாரமாகவும் இருந்தது. படிமம்னா சிலை, படிமாகாரம்னா படிமத்தை உட்கொண்ட ஒரு அக்கிரகமாக அது இருந்தது அப்படின்றது பேரும் அங்க இருக்கு. இந்த பௌத்தர் சிலையை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா மங்கள சிலாமயமான புத்த தேவர் அப்படி சொல்லுது. மங்கள சிலாமயமான புத்த தேவர். இந்த பாருங்க புத்தர் கையெல்லாம் உடைஞ்சு எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த இருக்கு அப்படி சொல்லுது. சோ சிலான்னா கல், அதனால புத்தருடைய கற்சிலை அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. சோ இந்த தலதாய பெரும்பள்ளி அப்படின்ற பள்ளியில வைக்கப்பட்டிருந்தது. தலதா அப்படின்னு சொல்லுது. தலதா அப்படின்னா வந்து தந்த தாது. தந்த தாது அப்படின்னா என்ன? புத்தருடைய பல். சோ இந்த தலதா தாதுவையும் பிக்ஷா பாத்திரத்தையும் கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே சிலோனுக்கு வந்திருக்குங்க. புரியுதுங்களா? சோ இந்த தலதா தாதுவும் இந்த புத்தருடைய பிக்ஷை பாத்திரமும் சிலோனுக்கு நம்ம வந்து இந்தியாவில இருந்து போயிருக்கு. போகும்போது எப்போ போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே கலிங்க தேசத்து இளவரசன் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அவன் தான் கொண்டு வந்து அனுராதபுரத்தை கொண்டு வந்து அதை வந்து கொடுத்திருக்கிறான். சோ அந்த ரெண்டு இதையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டிற்குரிய சின்னமாக அப்பவே மாறிடுச்சு. அங்க அனுராதபுரத்திலேயே அந்த வழிபாட்டுக்குன்னு தனியாக ஒரு கோயில் அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அரண்மனைக்கு அருகில் இருந்தது அந்த வளைவு. சோ அனுராதபுரத்திலேயே ஏற்கனவே இந்த கலிங்க நாட்டு இளவரசன் கொண்டு போன அந்த புத்தர் தந்த தாதுவும் இந்த பிக்ஷா பாத்திரமும் அனுராதபுரத்துக்கு சேர்ந்த உடனே அன்றைக்கு முதலே அது ரெண்டு வழிபாட்டுக்குரிய பொருளாக மாறிவிட்டது. அங்க தனியாக ஒரு கோயில் அமைக்கப்பட்டது. அந்த கோயில் அரண்மனைக்கு அருகில் இருந்தது. அந்த அரண்மனைக்கு அருகில் இருந்து வச்சு வைத்துக் கொண்டு அந்த அரசனுடைய முழு பாதுகாப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த பள்ளி இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதனுடைய சோழருடைய ஆட்சிக்கு பிறகு அது இடிபாட்டுக்கு உட்பட்ட பிறகு அதை பத்திரமாக எடுத்து வைத்திருந்து இங்கு அதே பேரில் அபயகிரி என்ற பெயரில் ஒரு விகாரை அமைத்து விஜயபாகு தலதாய பெரும்பள்ளி என்ற பள்ளி அந்த பெயரிலேயே அவன் வந்து தலதா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தலதா அப்படின்னாலே தந்த தாது. தந்த தாது என்றால் அந்த புத்தருடைய தலதா என்ற பெயரிலேயே தலதாய பெரும்பள்ளி என்ற ஒரு பள்ளி அமைத்து அங்க கொண்டு வந்து அதை ரெண்டையும் கொண்டு பத்திரமா வச்சோம். புரியுதுங்களா? வச்ச உடனே அதை வந்து அங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பகவானாக புத்த பகவானாகவே அதை வழிபட்ட ஒரு அமைப்பு அங்க வந்து காணப்படுது. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம இங்கே இருந்து வந்து பாகியான், சீனாவில இருந்து பாகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன பௌத்த யாத்திரிகர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பௌத்த அனுராதபுரத்தில் தங்கி இருந்திருக்காரு. அவரு அனுராதபுரத்தில் தங்கி இருக்கும் பொழுது வந்து என்ன சொல்றாரு, புத்தரின் தந்த தாதுவுக்கு உற்சவம்லாம் நடந்துச்சு அங்க அனுராதபுரத்துல இருக்கும் போதே. சோ இங்க இப்போ வைக்கப்பட்டிருக்க புலனறுவாயில் வைக்கப்பட்டிருந்த அந்த தந்த தாதுவிற்கும் பிக்ஷா பாத்திரத்துக்கும் உற்சவம் நடந்தது அனுராதபுரத்தில் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, வந்து அந்த ரெண்டையுமே வந்து ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள். அதை நான் என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு பாகியான் கிபி 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் சொல்றாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தலைநகர் அனுராதபுரத்துலதான் அபயகிரி விகாரையும் அதில் புத்தருடைய தந்த தாதுவாகிய புனித பல்லும் பிக்ஷா பாத்திரமும் அதற்குரிய கோயிலும் பொறுப்பில் இருந்ததுன்றது நமக்கு தெரியுது. சோழர்களுடைய படையெடுப்புக்கு பிறகு அந்த விளைவின் காரணமாக ஏற்பட்ட அந்த விளைவின் காரணமாக முதலாம் விஜயபாகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அந்த சோழருடைய ஆட்சியெல்லாம் அமைஞ்ச முடிந்த பிறகு முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி வந்த பிறகு பௌத்தருடைய அங்களுடைய ஆட்சி அந்த தளர்ந்த பிறகு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயபாகு அந்த புலனறுவாயை கைப்பற்றி அங்க தலைநகராக்கி அங்க ஒரு பெரிய அபயகிரி மகாவிகாரை என்ற ஒரு பெயரில் ஒரு பெரிய மகாவிகாரையை அமைத்து
அதுல கொண்டு வந்து அனுராதபுரத்துல இருந்துச்சு பாருங்க, கங்க தேசத்து இளவரசன் கொண்டு வந்த அதே பௌத்த அந்த தந்த தாதுவையும் ரிக்ஷா பாத்திரத்தையும் இரண்டையும் இங்கு கொண்டு வந்து வைத்து வழிபாடுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கான். அது வந்து எங்க இருந்தது பாத்தீங்கன்னா அபயகிரி மிக பெரிய விகாரை. அது உள்ளுக்கு வந்து உத்துருள் மூலை. எனக்கு அந்த உத்துருள் மூலை தான் நமக்கு என்னன்னு எனக்கு இன்ன வரையும் புரியல. அது தொடர்ந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம பார்த்து அது புரிஞ்சது பிறகு அவங்க கிட்ட இது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உத்திருள் மூலையும் ஒரு அது ஒரு கட்டமைப்பு தான். இந்த பௌத்த விகாரை மாதிரி தலதாய பெரும்பள்ளி மாதிரி அதுவும் ஒண்ணுதான். ஆனா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? பேர் மட்டும் தானே இப்ப நமக்கு தெரியுது. இப்ப பௌத்த விகாரை நமக்கு புரியுது, தலதாய பெரும்பள்ளி நமக்கு புரியுது. ஆனா உத்திருள் மூலை அப்படின்றதுக்கான அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க, அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்தது, என்னென்ன மாதிரி வழிபாடுகள் நடந்தது, என்னென்ன பௌத்த சங்கத்தாரங்க வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியணும் பாத்தீங்களா? அதை நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே நான் இருக்கிறேன். தெரிஞ்ச உடனே உங்கள்கிட்ட நான் சொல்றேன். சோ அனுராதபுரத்தில் சிதைந்த நிலையில் உள்ள அந்த பழைய பௌத்த விகாரை இன்னைக்கு கூட அங்க இருக்குங்க. சோ அங்கே இருந்து அவன் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. இங்க கொண்டு வந்து வச்ச பிறகு புலனர்வா வந்து அந்த நம்முடைய விஜயபாகு உத்தரவுள் மூலை, அதுல உத்தரவுள் மூலைன்னு சொல்லிட்டு அது உள்ளுக்கு தலதாய பெரும்பள்ளி, அது பக்கத்துல தலதாய பெரும்பள்ளின்னு சொல்றேன் பாத்தீங்களா? தலதாய பெரும்பள்ளின்னு சொன்ன உடனே அதுல என்ன சொல்றேன், நான் தேடிக்கிட்டே இருந்தேன் பாத்துக்கங்க. நான் வந்து நிறைய பௌத்தம் நிறைய படிக்கும் போது எனக்கு வந்து எனக்கு முதல்ல படிச்சேன், எங்கேயோ நான் படிச்சேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச கந்தக்குடி அப்படின்ற ஒரு பகுதியை நான் படிச்சேன். சோ அந்த கந்தக்குடின்னு அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் நம்முடைய பரிநிர்வாணம் அடைஞ்சிட்டாரு. ஆனா அவர் கடவுள் நிலைக்கு அவர் போகல. ஏன்னா அவர் கடவுள் இல்ல, கடவுள் நிலைக்கு போக மாட்டாரு. பரிநிர்வாணம் அடைஞ்சவங்க எங்க இருப்பாங்க? கந்தக்குடி அப்படின்ற ஒரு அவங்க அப்ப தங்கி இருக்கக்கூடிய இடம், அவங்க ரீச்சான இடம் வச்சுக்கங்களேன். பரிநிர்வாணம் அடைஞ்சு அவங்க எங்க போகும்? கந்தக்குடி அப்படின்ற பகுதி அப்படின்னு நான் படிச்ச ஞாபகம். இப்போ நான் புக்கெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா கந்தக்குடி சொல்றாங்க. யாருக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த மீனிங் கூட யாரும் எழுதுன மாதிரி தெரியல எனக்கு. ஆனாலும் எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. நான் கூட சுபா வீட்டுக்கு போய் நான் வந்து சன்னாவை மீட் பண்ணி அங்கே இருந்து புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை அங்க உட்காந்து ஃபுல்லா. நிறைய பௌத்தம் சார்ந்த நூல்கள் அவங்க வீட்டுல இருக்கு, எனக்கு அதுக்கான நேரம் அன்னைக்கு இல்லை. ஆனா திரும்ப வந்து என்ன பண்ணேன், கல்வெட்டுகளை எல்லாம் வந்து அந்த புலனர்வாவுடைய கல்வெட்டுகளை எல்லாம் திரும்ப நான் பார்க்கும்போது கரெக்டா எனக்கு கிடைச்சதுங்க. என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கந்தக்குடியான தலதாய பெரும்பள்ளின்னு சொல்லிட்டாங்க. கந்தக்குடியான, அதுதான் நான் எதிர்பார்த்தேன் பாருங்க, கந்தக்குடியான தலதாய பெரும்பள்ளி. ஏன்னா இந்த தலதாய பெரும்பள்ளிய அவங்க என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. வெறும் பௌத்த பல்லையும் அந்த பௌத்த பிக்ஷா பாத்திரத்தையும் வச்சு வழிபட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல, அது ஒரு மீனிங் இருக்கும் அதுக்குள்ள. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு மீனிங் இருக்கும் பௌத்தத்துல. அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இவங்க இதை வச்சு வழிபடுவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. சும்மா வெறுமனே வச்சாங்க வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கு அந்த கான்செப்ட் உயிரோட்டமான அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சாதான் தத்துவத்தை நம்ம புரிஞ்ச மாதிரி நமக்கு ஆகும். அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு என்ன சொல்லி பாருங்க, ஸ்ரீ விஜயபாகு தேவர் நூறக்கல் தேவசேன அதை விட்டுருங்க கிரத்தருக்கு நியோகித்து புலனறியான விஜயராஜபுரத்து எடுப்பித்த மூலஸ்தானமாகிய அபயகிரி மகாவிகாரத்து. அங்க இருக்கிற மகா விகாரத்திலே மூலஸ்தானம் எது? அபயகிரி மகாவிகாரம். அதுல அக்ரதாயமான உத்தருள் மூலையில் அக்ராயதனமான ஆயதனம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன புரிய வேண்டியது இருக்கு. அக்ரம்னா உணவு, ஆயதனம் அப்படின்னா வந்து ஒரு கோயில். சோ இந்த பௌத்த பிஷ்கள் உணவருந்து விடமா என்னன்னு பார்க்கணும் நம்ம. அக்ர ஆயதனமான உத்தருள் மூலையில் கந்தகுடியான தலதாய பெரும்பள்ளி. இதுதான் நான் எதிர்பார்த்தேங்க. கல்வெட்டிலே வந்துருச்சு பாருங்க. இனிமேல் நமக்கு வந்து வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. கந்தகுடியான பெரும்பள்ளி அப்படின்னா அந்த இறந்து போன பிறகு பரிநிர்வாணம் அடைந்த பிறகு புத்தர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தக்குடி. அவர் இருக்கிற இடம் கந்தக்குடி. அப்ப அந்த கந்தக்குடி அப்படின்றது வரணும் இல்லைங்க. தலதாய பெரும்பள்ளி அப்போ அவருடைய பல்லும் அவருடைய விஷயத்தை எங்க கொண்டு வைப்பாங்க? அவரு பரிநிர்வாணம் அடைந்து அவர் எங்க போய் இருப்பாரோ அதை கந்தக்குடியாக பாவித்து அந்த இடத்துல கொண்டு வைக்கிறது தானே பெருமை. இப்போ நமக்கு அந்த கான்செப்ட் முழுசுமையாக புரிந்து விட்டது. சோ அந்த கந்தக்குடி தான் தேடிக்கிட்டே இருந்தேன். சிறுவனுக்கு வந்த பிறகு நான் சுபாட்டெல்லாம் பேசிட்டே இருந்தேன். சுபா கந்தக்குடி சன்னாட்டெல்லாம் வந்து கந்தக்குடி பேசிட்டே இருந்தேன் நான். சோ இந்த கந்தக்குடி அப்படின்றது கல்வெட்டுல நான் வந்து கல்வெட்டை நான் தேடினேன், கல்வெட்டு கிடைச்சிருச்சு. சோ தலதாய கந்தக்குடியாக தலதாய பெரும்பள்ளி அப்படின்னு வந்துருச்சு. அப்ப நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்கியான் சொன்னாரு பாருங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டுல வந்து சீன யாத்திரிகர் பாக்கியான் என்ன சொன்னாரு, இந்த தலதா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தருடைய பல்லுக்கும் இந்த பிக்ஷா பாத்திரத்துக்கும் வந்து உற்சவங்கள் நடந்தது. இங்க அனுராதபுரத்துல அந்த விகாரையில் இருக்கும் பொழுதே இந்த ரெண்டு புனித பொருள்களுக்கும் அங்க வந்து உற்சவம் நடந்தது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் உற்சவம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்முடைய முதலாம் விஜயபாகு அப்படின்றவர். அப்போ தலதாய பெரும்பள்ளியில
புத்தரின் தந்த தாதுவும் பிக்ஷா பாத்திரமும் வழிபாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. அப்படிதான் அங்க வந்து வழிபாடு, மக்கள் போய் அதை பண்ணலாம், வழிபடலாம். அதை வழிபாட்டுக்குரிய பொருளாக அந்த புத்தருடைய தந்த தாதுவும் பல்லும் அவருடைய பிக்ஷா பாத்திரமும் அங்க வழிபாட்டுக்கு இருந்தது. தலதாய பெரும்பள்ளி சொல்ற பாருங்க, அந்த தலதாய பெரும்பள்ளியில தான் நம்ம வந்து நம்ம புத்தருடைய அந்த தலதாவும் அந்த பிக்ஷா பாத்திரமும் இருக்குன்னு சொன்னோம். அங்கதான் ஒரு கல் சிலை இருந்தது, சிலாமயமான பௌத்தருடைய சிலை சொன்ன பாத்தீங்களா, அந்த கற்சிலை எங்க இருந்தது? தலதாய பெரும்பள்ளி. அப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புனிதமான மூலமான ஒரு பௌத்தத்துக்கான ரொம்ப சிறப்பான எவ்வளவு பெரிய மகாவிகாரை மூலஸ்தானமாக இருந்தாலும் தலதாய பெரும்பள்ளி தான் போற்றுவதற்குரிய வணங்குவதற்குரிய பள்ளியாக இருந்ததுன்னு பார்த்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்சிலை, கல்லாலாகிய ஒரு புத்தருடைய சிலையை அமைச்சிருந்தாங்க. அதுதான் வந்து படிமாகாரம். அதுதான் படிமாகாரம். அந்த படிமாகாரத்துக்கு தான், படிமம்னா வந்து சிலைங்க, அகாரம்னா படிம, அகரம்னு சொல்லலாம். அது இருக்கக்கூடிய இடம், அந்த படிமம் இருக்கக்கூடிய இடம் தலதாய பெரும்பள்ளி. அந்த படிமத்துக்கு தான், புத்தருடைய அந்த சிலைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உற்சவங்கள்லாம் நடைபெற்று இருக்கு பார்த்தோம். அப்ப அந்த உற்சவங்கள்ல அதை நான் இதுவரையில பாத்தீங்கன்னா பௌத்தம் பத்தி நாங்க தொடர்ந்து நான் வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் பௌத்தத்துல பத்தி. ஏன்னா பௌத்தம் நம்ம 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 சங்க காலத்திலே தமிழ்நாட்டுல வந்து ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை செஞ்சுட்டு போயிருக்கு. சமணமும் சரி பௌத்தமும் சரி தமிழ்நாட்டுடைய வரலாற்றுக்கும் தன்னுடைய நாகரிகத்துக்கும் தன்னுடைய எழுத்துக்கும் தன்னுடைய மொழிக்கும் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை செய்த ஒரு 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 மதம். சோ அந்த சமயத்துக்கு வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பெருமை நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பௌத்தம் அண்ட் சமணம் ரெண்டு மதங்கள்லயுமே நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு படும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த பௌத்த பள்ளியிலயோ சரி அல்லது பௌத்த பள்ளிகளிலோ அல்லது விகாரைகளிலோ எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு உற்சவங்கள் நடந்ததாக எங்கேயுமே நான் வந்து கண்ணுக்கு படலையா, நான் இன்னும் நிறைய படிக்கலையா, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு தெரியல. கட்டுறது கைமண் அளவு தானே, இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு பாக்குறோம். நமக்கு நினைச்சு கிடைச்ச நேரத்துல கிடைச்ச புக்கை நம்ம படிக்க இன்னும் அதுக்கு அப்பாற்பட்ட எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, கட்டுறது கைமண் அளவு தான் சொல்றாங்க. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையில நான் வந்து பார்க்காத ஒரு செய்தியை நான் இங்க பாக்குறேன். இங்கே வந்து படிமகாரத்துக்கு உற்சவம் நடந்துட்டு பாகியான் சொல்றாரு அனுராதபுரத்தில் நடந்ததுன்னு கிபி 5ஆம் நூற்றாண்டுல அது எப்படி நடந்ததுன்றது அவர் சொல்லல. ஆனா எங்க சொல்றாங்க, கல்வெட்டுகள்லாம் நமக்கு சொல்லுது. புரியுதுங்களா, என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படிமகாரத்துக்கு என்ன மாதிரியான உற்சவம் நடந்துச்சு தெரியுமா? 2 உற்சவம் சொல்றாங்க சிறப்பாக. ஒண்ணு திருநயன மோட்சம். திருநயனம் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா கண்ணு, மோட்சம், அந்த கண்ணால மோட்சம் கொடுக்கிறது மக்களுக்கு, ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு புரிதல் கொடுக்கிறது. அதுக்கு வந்து ஒரு வீடுபர் அடையிற மாதிரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நமக்கு ஒரு அட்வைஸ சொல்றது. அது ஒரு மோட்சத்தை தருது அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு புத்தி ஒரு அறிவு கூர்மையோடு கூடிய நமக்கு வந்து நல்ல உரைகள் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் நமக்கு பெரிய மோட்சம் இல்லையா. அந்த மாதிரி நயனத்தாலே ஒரு மோட்சம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சன நிற்கும் கண்ணாலம் செய்தல். அது கல்வெட்டுகள் சொல்லுது, அஞ்சன நிற்கும் கண்ணாலம் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 உற்சவங்கள் அந்த தலதாய பெரும்பள்ளியில வந்து நடந்திருக்கு புலனர்வாவுல. நாங்க போய் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் முழுசும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகல பாத்தீங்களா, கொஞ்சம் தான் ஞாபகம் இருந்துச்சு. அங்க போகும்போது அபயகிரின்றது மட்டும் எனக்கு பௌத்த விகாரை அங்கெல்லாம் இருந்தது நமக்கு. அந்த அனுராதபுரத்துல அதே பேர்ல இங்க இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சுட்டே போயிட்டு இருந்தேன். துண்டு துண்டாக நினைவு வந்ததே தவிர போர்வையாக அங்க போயிருக்கும் போது கூட எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா துண்டு துண்டா எனக்கு ஞாபகம் வருது, புரியுதுங்களா. அப்புறம் வந்து இங்க வந்து கல்வெட்டுகள்லாம் படிச்ச பிறகுதான் அதெல்லாம் ஒரு போர்வையா நமக்கு ஞாபகம் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நயன மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த நயன மோட்சம் அப்படின்ற ஒரு விழா நடக்குது, உற்சவம் நடக்குது. அந்த நயன மோட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படிமாகாரம் சொல்றோம் புத்ததேவர் அந்த கற்சிலை, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் உற்சவம் நடக்குது. அந்த உற்சவத்துல வந்து அன்னைக்குதான் அவங்க அந்த நயன மோட்சம் நடக்கிற அன்னைக்குதான் பக்தர்கள் எல்லாருமே நேரில் கண்டு வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள், மீதி நேரத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். புரியுதுங்களா. சோ அந்த நயன மோட்சம் நடக்கிற அன்னைக்குதான் பக்தர்கள் அங்க போய் நேரடியாக போய் பார்த்து புத்தரை வழிபடலாம். அதற்காக எல்லாரும் திறந்து விடுறாங்க. மக்கள் அன்னைக்கு சாரியா போய் அன்னைக்கு போய் புத்தரை போய் நேரடியா போய் வழிபடுறாங்க. அப்படி தன்னை வந்து வழிபாடு செய்வர்களுக்கு அவருடைய பார்வையாலேயே மோட்சம் அளிக்கிறார். மோட்சம் அளிக்க வல்லவர் யாரு? நம்முடைய புத்தர். சோ நம்முடைய வழிபாடு செய்யறதுலாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர். அப்போ தன்னுடைய பார்வையின் மூலமாகவே அவங்களுக்கெல்லாம் மோட்சம் அளிக்க வல்லவர். அதனாலதான் அத்தகைய வழிபாட்டு அனுமதி நிகழ்வு நயன மோட்சம். தன்னுடைய கண்ணாலேயே பக்தர்களுக்கு ஒரு மோட்சம் அளிக்கிறாரு பாத்தீங்களா. அந்த இவங்க தரிசனம் அளிக்கும் போது அவரு மோட்சம் அளிக்கிறாரு.
அதனால நயன மோட்சம் அப்படின்ற பெயர் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாம அந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிய வரும். அப்போ அந்த நயன மோட்சம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் நடக்கும். வருஷா வருஷம் ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாளைக்கு தான் பக்தர்கள் எல்லாம் திறந்து விடுவாங்க. எல்லாரும் கோயிலை திறந்து விடுவாங்க. பக்தர்கள் எல்லாம் போய் அதை பார்த்து புத்தரை நம்ம வணங்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அஞ்சனம் இருக்கும் கண்ணாலம். அஞ்சனம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அஞ்சனம் அதுக்கு என்ன மீனிங் நான் பார்த்தேன். நீரு, துகள், உலோகம், பொடி, திலகம், வண்ணக்கலவை, இதெல்லாம் ஒரு மீனிங் இருக்கு. அஞ்சனம்னா நமக்கு தெரியும். அஞ்சனம்னா கண்மை அப்படிதான். நம்ம கண்மை நம்ம அஞ்சனம் தான் சொல்லுவோம். அஞ்சனம், அந்த அஞ்சனம்னா கண்மை. அத்தனை பேருக்கும் தீட்சையெல்லாம் இதனுடைய பார்வையின் மூலமாக மோட்சம் அளித்த பிறகு என்ன பண்றாங்கன்னா புத்தருடைய அந்த படிமம் இருக்கு பாருங்க, அந்த கற்சிலை, அந்த கற்சிலைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ண கலவையால் கண் இமைகளிலும் புருவங்களிலும் ஒரு கலவையை கொண்டு பூசுறாங்க. அவருடைய கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி அளிக்கிறாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுத்து கொடுத்து அவருடைய கண்ணு, அந்த கண்ணுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு அந்த புருவங்கள்லையும் கண்ணுக்கும் அந்த கலவையை கொண்டு பூசுங்கின்ற அஞ்சனம் எழுதுறாங்க பாருங்க. அதுதான் அஞ்சனம் இருக்கும் கண் ஆலம். இது கண்ணாலம்னு சேர்த்து சொல்லும்போது கண்ணாலம்ன்ற கண்ணாலம் அப்படின்னா கண்ணுக்கு ஆலம்னா குளிர்ச்சி, நீர். கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த அஞ்சனத்தை என்ன பண்றாங்க, அந்த புத்தருடைய புருவத்திலும் கண்ணிலையும் அதை எழுதுறாங்க. இந்த நிகழ்ச்சி தான் தலதாய பள்ளியில் நடைபெற்ற வருடாந்திர உற்சவத்தில் ஒரு பிரதான சடங்காக, முக்கியமான சடங்காக நடைபெற்றிருக்கிறது நமக்கு தெரியுது. சோ இந்த மாதிரியான ஒரு விழா புத்தருக்கு நடைபெற்ற இந்த விழா மாதிரி வேற எங்கேயுமே நடந்ததாக நமக்கு இதுவரையில தெரியல. சோ அதான் நான் இதுவரையில நான் இந்த மாதிரி என்னுடைய கண்ணுல இதுவரையில படவே இல்லை. இனிமேல் நான் இதையே மைண்ட்ல வச்சு நான் தேடுவேன் இனிமேல். சோ இந்த தன்னை தரிசனம் பண்ணுவோருக்கு தனது பார்வையின் மூலம் பாவ விமோச்சனம் அளித்து வீடு பேச்சினை வழங்கும் கருணாமூர்த்தியான புத்த தேவருக்கு அஞ்சனம் இருக்கும் கண்ணாலம் என்ற சடங்கினை செய்து இந்த பௌத்த பிக்ஷுகளும் பௌத்த மக்களும் பௌத்த சங்கத்தாரும் மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம் பார்க்கணும். சோ புலனர்வாவுடைய 2ஆம் விகாரம் என்று கூறப்படும் தலதாய பெரும்பள்ளி அங்குள்ள நீள் சதுர மேடையில் தான் அமைந்திருத்தல் வேண்டும். அது இடிபாடுக்குள்ளதான் இருக்கு. இன்னொரு மகாவிகாரம் சொல்ல பாருங்க, அது பாத்தீங்கன்னா மூலஸ்தானம் சொல்லக்கூடிய மகா, அது நல்லா இருக்கு. ஆனா மோஸ்ட் இடிபாடுக்குள்ளே உள்ளப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது பள்ளி என்று சொல்லப்படுகிற தலதாய பெரும்பள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப இடிபாட்டுக்கு உட்பட்டு இருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன நினைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை வச்சிருக்கு, இடிபாடுக்குள்ள புத்தர் சிலை உட்கார்ந்து இருப்பாரு பாருங்க, அதை காட்டுங்க. அதைத்தான் 2வது பெரும்பள்ளின்னு சொல்றாங்க. அந்த இடிபாடுகளுக்குள்ள ஒரு செங்கல்ல தலதா அப்படின்ற பேர் இருந்திருக்காங்க. தலதான்றது பார்த்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இது இந்த இடம் தான் தலதாய பெரும்பள்ளி. சோ அங்க இடந்த இடிபாடுகளுக்கு இடையே தலதா என்ற சொல் காணப்படுவதால், ஆனா அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த தலதான்ற சொல் எதுல கிடைச்சது, உலோக தகடுலையா செங்கல்லையா எதுல கிடைச்சதுன்னு சொல்லல. தலதான்ற சொல் கிடைச்சதுன்றது மட்டும் எழுதுறாங்க. கிடைச்சதுனால பாத்தீங்கன்னா இதுதான் தலதாய பெரும்பள்ளியாக இருத்தல் வேண்டும். இங்குதான் அந்த திருநயன மோட்சமும் அஞ்சனம் இருக்கும் கண்ணாலம் செய்தல் அப்படின்ற 2 உற்சவங்களும் நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நாம கருதலாம். இதுக்கடையில பாத்தீங்கன்னா இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயபாகு இறந்துடுறாரு. விஜயபாகுக்கு பிறகு விஜயபாகுடைய மகன் ஒருத்தர் வர்றாரு. அவருடைய ஆட்சியை விட்டுட்டு பராக்கிரமபாகு பிடிச்சிடுறாரு. அவனை ஓவர்டேக் பண்ணி பராக்கிரமபாகு பிடிச்சிடுறாரு. பராக்கிரமபாகு பிடிக்கும் போது விஜயபாகுக்கும் காலத்துல வாழ்ந்த அவருடைய விஜயபாகுடைய ராஜகுரு இந்த பராக்கிரமபாகு காலத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இப்ப நாம இந்த இத்தனை 3 நம்ம நிறுவனங்களை பத்தி பேசணும். அந்த 3 நிறுவனங்கள் இருக்கு. பௌத்த சங்கத்தாரெல்லாம் அதுல இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய அங்கதான் வசித்தாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தானங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அங்க யாராவது ஒருத்தருடைய பேரு கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஜயபாகு இருக்காங்க பாரு, அவருடைய ராஜகுருவாக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலன் அப்படின்னு சொல்றவர். இந்த முகலன் என்பவர் தான் அவருடைய ராஜகுருவா இருந்தாரு. அந்த முகலன் அப்படின்றது என்ன தெரியுமா, நம்ம தமிழ்ல முகலன் சொல்றோம். அது சிங்கள மொழியில் முகலன்ன சாரி இல்ல மொக்கல்லான அப்படின்னு சொல்றாங்களா, மொக்கல்லானு சொல்றாங்க. அப்படின்னு இந்த முகலன் அப்படின்றத மொக்கல்லான அப்படின்றத சிங்களத்துல சொல்றாங்க. அவர் ஒரு வியாகரணம் எழுதியிருக்காரு. பௌத்தத்துக்கு ஒரு வியாகரணம் எழுதியிருக்கிறாரு. இந்த வியாகரணம் என்ன தெரியுமா, ஒரு உரை. இந்த வியாகரணம் அவர் எழுதுற ஒரு பெரிய ஸ்காலர் அவர். இந்த வியாகரணம் அவர் எழுதினாலே அவர் பேர் வியாரணி. புரியுதுங்களா? இந்த வியாகரணம் அப்படின்றத எழுதுனதுனால அவர் பேரு வியாரணி என்ற சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு. அந்த யாருக்கு, அந்த முகிலன் அப்படின்றவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு வியாகரணம் எழுதினவர் பாத்தீங்கன்னா மகா பண்டிதர், மிகுந்த செல்வாக்குடையவர்.
ராஜகுரு அப்படிதானே. அப்போ இந்த உத்தரல் மூலை ஆயதனம் இருக்கு பாருங்க, அதோடைய தலைமை குருவாகவும் விளங்கி இருக்கிறார் யார்? இந்த மகளன் அப்படின்றவர், பொக்காலனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகளன் மிகப்பெரிய பண்டிதர், மிகுந்த செல்வாக்குடையவர், ராஜகுரு, உத்தரல் மூலை ஆலயதனத்தின் தலைமை குரு அவர் தான். அவரு இருந்துதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 ஃபங்க்ஷன் உற்சவம் இருக்கு பாருங்க, நடத்தி வச்சிருக்கிறாரு இந்த மக்காலனா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராஜகுரு இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, நமக்கு அங்க இருக்கிற பெரிய கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜகுரு நான் சொன்னேன், நான் வந்து விஜயபாக போயாச்சு, அதுக்கப்புறம் அவருடைய பையனும் ஜெயிச்சு இதெல்லாம் பராக்கிரகம் வந்துட்டாரு. இந்த பராக்கிரகம் பார்க்க பின்னாடி ஒரு செல்வாக்கோட அதே பௌத்த விகாரில் அவர் இருக்கிறாரு மக்களனா. அப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அவருடைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய வந்து மீண்டும் படையெடுப்புகள், அந்த விகாரைகளுடைய அழிவுக்கு உட்பட்டுமோ அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சைவ கோயில்களும் இடிபாட்டுக்கு உட்பட்டுதான் காணப்படுது. இந்த பௌத்த விகாரையும் இடிபாட்டுக்கு உட்பட்டுதான் காணப்படுகிறது. ரெண்டுமே இடிபாடுகள் தான், புரியுதுங்களா? இப்ப நம்ம நாடு பரவாயில்லைங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோழன் படையெடுத்து போனோம்னா பாண்டி நாட்டுல இருக்கிற கோயில்கள் எல்லாம் வந்து ஒண்ணும் பண்றது இல்ல, அப்படிதானே? கோயில்கள் கிட்ட போறது இல்ல, அவங்களுடைய மாட மாளிகை கூட கோபுரத்தெல்லாம் இடிப்பாங்க, அரண்மனை இடிப்பாங்க. அதே மாதிரி இங்க இருந்து பாண்டியன் போகும்போது சொல்றான், சுந்தர பாண்டியன் சொல்றான், நான் இங்க உள்ள மாட மாளிகை கூட கோபுரம் அரண்மனை எல்லாத்தையும் இடிச்சு தள்ளேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேனா. நான் ஒரே ஒரு மண்டபத்தை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தேன். அந்த மண்டபம் என்ன? நம்முடைய பட்டினப்பாலை அரங்கேற்றம் பண்ண மண்டபம், உருத்திரங்கண்ணனார் இயற்றிய அந்த பட்டினப்பாலை அரங்கேற்றம் கண்ட மண்டபம். அது வந்து சோழன் மீது பாடப்பட்டாலும் அது வந்து தமிழ். அதை நான் வந்து இடிக்கல. கோயிலையும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, கோயில்கிட்ட இங்க போக மாட்டாங்க, கோயில் அழிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண் இங்க இருந்து தமிழ் மண்டலம் பரவாயில்லைன்னு தோணுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்த விகாரம் இடிபாட்டுக்கு உட்பட்டிருக்கு, நம்முடைய சைவ கோயில்களும் இடிபாட்டுக்கு உட்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போட்டோகிராஃப் தான் பார்த்தேன், சைவ கோயில்கள் எல்லாமே முதலாம் ராஜேந்திர சோழன் எடுத்த கோயில்கள் எல்லாமே இடிபாடுகளோட, கல்வெட்டுகள்லாம் கலந்து கலந்து கிடக்குது இடிபாடுகளோட. ஏன் அதையெல்லாம் புனர் நிர்மாணம் பண்ணா என்ன? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பௌத்த விகாரைகள் அங்க தள்ளி கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் தள்ளி நாங்க நடந்து போனோம் பாருங்க, அது உள்ளுக்கு. அங்க வந்து ஒரு தமிழர்கள் கட்டிய ஒரு பௌத்த விகாரை இருக்கு, அது வந்து திருப்பணிக்கு உட்பட்டு இருக்கு. தமிழர்களே கட்டி இருக்கிறாங்க ஒரு பள்ளி, பௌத்த பள்ளி. இப்படி பல பள்ளிகள் அங்க இருக்கு, எல்லாமே சிதைவுக்கு உட்பட்டு தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நமக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்குது. அப்போ இந்த ராஜகுரு முக்கல்லாம் என்ன பண்றாரு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இடிபாட்டுக்கு உட்பட்டு எப்படி அபயகிரி விகாரை தனுராதபுரத்துல இடிபாட்டுக்கு உட்பட்டு அதுல இருக்கிற அந்த உத்தரவு மூலையில இருக்கக்கூடிய அந்த அவருடைய பிக்ஷா பாத்திரமும் இந்த தலதார் சொல்லக்கூடிய அந்த தந்த தாதுவும் இங்க கொண்டு வரப்பட்டதோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆபத்து வந்தா அதை எங்க கொண்டு போறது இல்லைங்களா? அப்படின்ற ஒரு பாதுகாப்பு ஒரு தேவைப்படும்ல. அப்ப வர்றவங்க அந்த போருக்கு வர்றவங்க ஏதோ எய்ம் பண்ணி வருவாங்க, மகாவிகாரை எய்ம் பண்ண மாட்டாங்க, தலதாய பெருமொழிதான் எய்ம் பண்ணுவாங்க. அங்கதானே அதெல்லாம் இருக்கு, அந்த தாது அங்கதானே இருக்கு, பிக்ஷா பாத்திரம் அங்கதானே இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, மகாவிகாரை இன்னொரு சில விகாரை எல்லாம் பழசா இருக்கே தவிர இடிபாடுகள் உட்படல. ஆனா இடிபாடுகள் உட்பட்டது எது? தலதாய பெரும்பள்ளி, அதுதான் பேஸ்மெண்ட் மட்டும் இருக்கு. அங்க ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்காங்க இன்னைக்கு காட்சிக்காக. சோ இந்த மாதிரி அந்த தலதாய பெரும்பள்ளி இருக்கு பாருங்க. அப்போ இவருக்கு இந்த முக்காலனா என்ன பண்றாரு, அந்த மகிழன் அப்படின்றவரு, அவருக்கு ஒரு பயம் ஏற்படுது. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலதாய பெரும்பள்ளியின் பாதுகாப்பு பற்றி பேசுகிறது இங்குள்ள வேலைக்காரருடைய சாசனம். அங்க வந்து பெரிய சாசனம் இருக்கு, பெரிய கல்வெட்டு இருக்கு. இன்னொன்னு இதான் மூலஸ்தான மகாவிகாரையா தான். என்ன பண்ணிருக்காருன்னா இதோடைய பாதுகாப்பு ரொம்ப அவசியமா தெரியுது அவருக்கு, அப்படித்தானே? அவருக்கு கவலை அவர் தானே இருக்கும். அவரு நம்ம எப்போதுமே இது பாதுகாப்புக்கு உட்பட்ட ஒரு பொருளாக இருக்கணும், புத்தருடைய அந்த அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையில் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற வேலைக்காரர் என்ற ஒரு பெரிய படை, அந்த வேலைக்கார பெரும்படை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அதுதான் சிலோன் கல்வெட்டுகள் முழுசுமே வேலைக்கார பெரும்படை, வளஞ்சியர், 3 கை மகாசேனை, நகரத்தார், இவங்கதான் இருக்காங்க. நீங்க எங்க வேணா சிலருடைய கல்வெட்டை எடுத்து பாருங்க, இந்த வீரர்கள் தான். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க, வீரர்களா தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க. அப்ப இந்த வேலைக்கார பெரும்படை, இந்த வேலைக்கார பெரும்படை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வணிகர்கள் இருக்காங்க பாரு, பௌத்த வணிகர்கள், அவர்களோடு உடன் போனவர்கள். உடன் போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி கொண்டு அங்க இருந்தவர்கள், வணிகத்திற்கு பாதுகாப்பாக, வணிகம் செய்யும் வணிகர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் இந்த வேலைக்காரர்கள். அந்த வேலைக்காரர்களை வந்து இவ அழைச்சு முக்கலனா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலதாய பெரும்பள்ளியின் பாதுகாப்பு பற்றி பேசுகிறது. அதை பத்தி தான் பேசுறாரு அவரு. அதை பத்தி உள்ள கல்வெட்டு தான் ஒரு பெரிய கல்வெட்டா இருக்கு, அதான் நாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த முயற்சியை எடுத்தவர் வியானினி முகலன் ஆவார். அவரை பற்றி அங்குள்ள கல்வெட்டு மிக உயர்வாக பேசுகிறது. அவர் சகல சாஸ்திர ஆகம சீலர்,
சகல சாஸ்திர ஆகம சீல ஆச்சார சம்பந்தரான ராஜகுரு அப்படின்னு கல்வெட்டு சொல்லுதுங்க. சகல சாஸ்திர ஆகம சீல ஆச்சார சம்பந்தரான ராஜகுரு புத்திருள் மூலையில் வியாரணி முகலன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கல்வெட்டுல. அப்ப அவர் வந்து மிக மகா ஸ்தவிரர், மகா ஸ்தவிரரான அவர் ராஜ ஆமாத்தியர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. ராஜ ஆமாத்தியர்கள் யார் தெரியுங்களா? அரசனுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அவங்க அரசனுடைய அமைச்சர்கள், அவங்களுடைய படை தளபதிகள், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள். அவங்க முதல்ல அமைச்சர்களையும் அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டுறாரு, அமைச்சர்களை எல்லாம் கூட்டுறாரு, தளபதிகளை கூப்பிடுறாரு, அரசாங்கத்து அமைச்சர்கள் அவங்களை உடன் வச்சுக்கிட்டு வேலைக்கார படையும் கூப்பிடுறாரு. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. மீட்டிங்ல அவர் தலைமையா உட்காந்துருக்காரு, வேலைக்காரர்களை கூப்பிடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? இந்த மன்னர்களுடைய இந்த ஆமாத்தியர்கள், ராஜ ஆமாத்தியர்கள் அவர்களெல்லாம் கூப்பிடுறாரு. சோ அமைச்சர்கள் எல்லாமே ஒன்று கூடியிருக்காங்க, வேலைக்காரர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அப்பெல்லாம் அவர் நகரத்தாரையும் வளஞ்சியரையும் வேலைக்காரர் படையினரையும் 3 கை மகாசாரை அத்தனையும் அனைத்து ஒரு மீட்டிங்ல உட்கார வச்சிட்டாரு. சொல்றாரு, இந்த தளவாய பெரும்பள்ளி, இந்த தளவாய பெரும்பள்ளி உங்கள் காவலாக நிற்க வேண்டும். கல்வெட்டுல இருக்கிற வார்த்தைகள் அப்படியே. இந்த தளவாய பெரும்பள்ளி உங்கள் காவலாக நிற்க வேண்டும். பள்ளியின் அறங்களுக்கும் பாதுகாப்பிற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். யார்கிட்ட? இந்த படை வீரர்கள்ட்ட. உங்களுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும், நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் சொல்றார். இதை கேட்ட வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? மகா தந்திரத்தார், வளஞ்சியர், நகரத்தார், பெரிய அமைப்புகள். இந்த மகா தந்திரத்தார், வளஞ்சியர், நகரத்தார் நம்முடைய கல்வெட்டுகள்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டு கல்வெட்டுகள்ல, வணிக கல்வெட்டுகள் எல்லாம் இவங்க தான் வருவாங்க. புரியுதா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுடைய அமைப்பு பெரும்படை, அந்த அமைப்பு அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவங்க, அந்த அவங்களுக்கு அத்தாரிட்டிவா இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாதந்திரத்தார், வளஞ்சியர், நகரத்தார். இவங்களுக்கு கீழே தான் இவங்க படைவீரர்களா இருக்காங்க. அப்பனா இவங்க அவங்களுடைய பெர்மிஷன் வேணும் இவங்களுக்கு. அப்படின்னா அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் இவருடைய வேண்டுகோளை இவங்க வந்து ஒத்துக்க முடியும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட போய் அந்த 3 பேர், அந்த 3 அமைப்பு கிட்டையும் போய் இவங்க வந்து என்ன பண்றாங்க? இவங்க போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாரு? இந்த வியாரணி மகா ஸ்தவிரர் இருக்காரு பாருங்க, அவரும் வந்து என்ன பண்றாரு? வேண்டுகோள் வைக்கிறார். வேண்டுகோள் வச்ச உடனே இந்த வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட போய் அனுமதி கேட்டு, அவங்க அனுமதி கொடுத்த பிறகு இங்க வந்து என்ன பண்றாங்க? நீங்க சொல்ற அந்த வேண்டுகோளை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், தளவாய பெரும்பிள்ளைக்கு நாங்கள் காவலாக இருப்போம் என்று ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு தளவாய பெரும்பள்ளி இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன மாதிரி பேரை மாத்துறாங்க பாருங்க. 3 கை திருவேலைக்காரன் தளவாய பெரும்பள்ளி. இந்த தளவாய பெரும்பள்ளிக்கு இந்த வீரர்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்க. 3 கை திருவேலைக்காரன், 3 கை மகாசாரியெல்லாம் ஊர்ல நிறைய எல்லா கல்வெட்டுலயும் இருக்கு. 3 கை திருவேலைக்காரன் அப்படின்ற தளவாய பள்ளின்னு, அந்த தளவாய பள்ளிக்கு இந்த பேரை வீரர்கள் பேர்ல வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து சூழ்நிலை நிலையில தளவாயப்பட்டி இருந்திருக்குன்றது நமக்கு தெரியுது. இப்ப நமக்கு இந்த போட்டோவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதுதானே? இந்த கல்வெட்டையும் பாக்குறோம், அவருடைய வேண்டுகோளை பாக்குறோம், நேரடியா நமக்கு இந்த தளவாய பெரும்பள்ளியை நம்ம பாக்குறோம், கண் கூட நமக்கு தெரியுது. அப்ப இந்த வியாரணி என்ன பண்றாரு? அந்த இவங்களுடைய பேர் இந்த தளவாய பெரும்பள்ளி உங்கள் பேரிலேயே இருக்கட்டும். 3 கை மகாசாரி தளவாய பெரும்பள்ளி என்ற உங்களுடைய பேரிலேயே அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளியை காவல் காக்கும் படை வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 வேலி நிலம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பெரிய படை தாக்குலையா, அத்தனை பேருக்கும் அந்த புலனர்வாவிலேயே ஒவ்வொருத்தருக்கும் 1 வேலி நிலம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்கு, அது பேர் பராக்கிரமபாகு ஏரி. அந்த ஏரியின் கீழ் நிலங்கள் அத்தனை விளைஞ்சிருக்கும். அப்படிதானே? ஒவ்வொரு வீரர்களுக்கும் 1 வேலி நிலம் தர வேண்டும். இப்பள்ளியையும் இந்த பள்ளி சார்ந்த ஊர்களையும் பரிவாரத்தையும் பண்டாரம் என்ன அங்க இருக்கிற கருவூலம், பண்டாரத்தையும் அவையும் புக்காரையும், வேற யாராவது வந்து எனக்கு அபயம் வேணும்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களையும் காக்க கடவோம் அப்படி யார் சொல்றாங்க? இந்த 3 கை திருவேலைக்காரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க உறுதி எடுத்துக்கிறாங்க. நாங்க இந்த பள்ளியையும் பள்ளி சார்ந்த ஊரையும் பரிவாரத்தையும் பண்டாரத்தையும் அவையும் புக்காரையும் காக்க கடவோம் சொல்றாங்க. எல்லா வகையிலும் உண்மையாக இருந்து காப்போம் அப்படின்ற வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்க? முடிவு எடுத்துறாங்க. இது விவரமாக குறிக்கிறது அங்க இருக்கிற வேலைக்காரன் கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டு. அப்ப இந்த அடிப்படையில இந்த வேலைக்காரர்களுடைய காவலில் இருந்ததான் தளவாய பெரும்பள்ளி. அந்த பள்ளி அதற்கு பிறகும்
இந்த ஈடுபாடுகளுக்கு உட்பட்டிருக்கு காலம் செல்ல செல்ல. ஆனால் அங்குள்ள மிக முக்கியமான புத்தருடைய புனித பல்லும் பிக்ஷா பாத்திரமும் இரு தலதாய பள்ளி பெரும் அழிவுக்கு உட்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியுது. சோ அந்த புனித பல் தலதா ரெண்டுமே இப்போ அங்கிருந்து எங்க போச்சுங்க? நான் இதை கவலைப்பட்டு எழுதியிருக்கும் போது பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம நண்பர், அவர் பேர குலசேகரன் நினைக்கிறேன், நம்ம இலங்கை நண்பர் தான், அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. சோ அங்க இருந்த அனுராதபுரத்துல இருந்து இங்க எடுத்து பத்திரமா வச்சிருந்தாங்க. இந்த இது இடிபாட்டுக்கு உட்படும் போது இவ்வளவு பாதுகாப்பா வைத்திருந்தும் இங்க இருந்து அது எங்க போயிடுச்சா அப்படின்ற ஒரு கவலை நமக்கு ஏற்படும் பொழுது அந்த நண்பர் என்கிட்ட சொன்னாரு, அந்த புத்தருடைய தந்த தாது தலதா என்ற தந்த தாதுவையும் அந்த பிக்ஷா பாத்திரத்தையும் அந்த புனித பல்லையும் கண்டியில் உள்ள ஒரு மாளிகையில கொண்டு வச்சிருக்காங்க. அந்த மாளிகைக்கு பேரு தலதா மாளிகைன்னு பேரு. புரியுதுங்களா? இப்ப அனுராதபுரத்தில இருந்து பல்லர்வா வந்த அந்த மூவுலகுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய அந்த சுவாமி தேவர்னு சொல்லக்கூடிய வழிபாடுக்கூடிய அந்த தந்த தாதுன்னு சொல்லக்கூடிய புத்தருடைய பல்லும் பிக்ஷா பாத்திரமும் கண்டிக்கு போயிடுச்சு. கண்டியில கொண்டு வழிபாட்டுக்கு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்து அந்த வழிபாட்டு மாளிகைக்கு பேரே தலதா மாளிகை. எப்படி இங்க தலதா பெரும்பள்ளி இருந்துச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி தலதா மாளிகை அங்க. அப்புறம் அங்க வந்து ஒரு உற்சவம் நடக்குது. அந்த உற்சவத்துக்கு பேர் என்ன? பெரஹரா அப்படின்ற பேர்ல உற்சவம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தலதா மாளிகை தான், கண்டியில தலதா மாளிகை தான் பௌத்த மக்களுடைய புண்ணிய ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன், முடிக்கின்றேன்.